ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாடே சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் காரசாரமான முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க செய்யலாம். பாத்திரம் ஹீட் பண்ணியாச்சுங்க. எண்ணெய் விட்டுக்கலாம். மூணு துண்டு பட்டை, 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க, சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாகட்டுங்க, அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க, சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. ரெண்டு கொத்து கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. 2 தக்காளியும் அரைச்சி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தக்காளி கொதிக்கும் போதே நம்ம மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாங்க. முக்கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூள் முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். முக்கால் டீஸ்பூன் கரம் மசாலா, ½ டீஸ்பூன் மஞ்சள் பொடி. எல்லாருமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு விட்டுடலாங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். மசாலா கொதிச்சிருக்குங்க. இப்போ நம்ம முட்டையை சேர்த்துடலாம். முட்டையை இப்படி கீறிட்டு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் 2 கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இப்படி கீரல் போட்டு சேர்த்துக்கிறேன். முட்டையெல்லாம் சேர்த்துடலாங்க. முட்டை இப்படி கீறிட்டு சேர்க்கும்பொழுது முட்டைக்குள்ளே நல்லா மசாலா இறங்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்படியே மூடி போட்டு ஒரு நிமிஷம் கொதிக்கிட்டோன்னு விடலாங்க. கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோன்னு விட்டுடலாங்க. மூடி போட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கலாங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவிக்கலாங்க. கலந்து விட்டுக்கலாம். இந்த கிரேவி சாதத்துக்கும் டிஃபனுக்கும் சப்பாத்தி இப்படி எல்லாத்துக்குமே நல்லா செட் ஆகுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.